தந்தை மகன் தூய ஆவியாய் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் தோழமையும் உடனிருக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கடவுளின் திட்டத்தோடு ஒத்துழைப்பவர்களுக்கு தூய ஆவியானவர் நம் ஒவ்வொரு சோதனையிலும், ஒவ்வொரு வேதனையிலும், வீழ்ச்சியிலும், தோல்வியிலும், நோய்களிலும் உடன் இருக்கிறார். தேவ ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் நம்மோடு உடனிருக்கிறார் என்ற நம்பிக்கை செய்தியை இன்றைய திருவடிவார் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சோதனைகளை பற்றி சிந்திக்கின்ற வேளையில், சோதனைகள் நமக்கானது அல்ல, நம் சோதனைகளை நம் தேவன் சுமந்து கொண்டார். அவர் நம்மோடு நமக்காய் சோதனைகளை உறுதி இருக்கிறார். நம்பிக்கையிலே இந்த புனித வழிபாட்டிலே பங்கு வருவோம். தடையாக இருக்கின்ற நம் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவிடங்களை நாம் நினைத்து பார்ப்போம். அதை விட மேலாக செய்த நன்மைகளை விட செய்ய தவறிய நன்மைகளை நாம் நினைத்து மனவருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியில் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளின் தவறினாலும் பாவங்கள் கொலை செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதை வானதூதர்கள் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய எனக்காக வேண்டிக் கொள்ள மாட்டார்கள். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆண்டுதோறும் நாங்கள் கடைபிடிக்கும் தவக்கால அருளையான செயல்களால் கிறிஸ்துவின் மறையின்மைகளை புரிந்து கொள்வதில் முன்னேற எங்களுக்கு உதவியதும், அதனால் அவற்றின் பயன்களை எங்கள் நன்னடத்தையால் அடைவோமாக. உமோடு ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம்.
முதல் பெற்றோரை படைப்பதும் அவர்களின் பாவமும். தொடக்க நூலில் இருந்து வாசகம். ஆண்டவராகிய கடவுள் நிலத்தில் மண்ணால் மனிதனை உருவாக்கி முதல் வாசகம். வெள்ளப்பெருக்கிலிருந்து மீட்கப்பட்ட நோவாவிடம் கடவுள் செய்த உடன்படிக்கை. தொடக்க நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 9 வார்த்தைகள் 8 15 முடிய. கடவுள் நோவாவிடமும் அவருடன் இருந்த அவர் புதல்வரிடமும் கூறியது, இதோ நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் வழிமரபினரோடும் பேழையிலிருந்து வெளிவந்து உங்களோடு இருக்கும் உயிரினங்கள், பறவைகள், கால்நடைகள், நிலத்தில் உங்களுடன் உயிர் வாழும் விலங்கினங்கள் எல்லாவற்றோடும் மண்ணுலகில் உள்ள எல்லா உயிர்களோடும் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுகிறேன். உங்களோடு என் உடன்படிக்கையை நிறுவுகிறேன். சதையுள்ள எந்த உயிரும் வெள்ளப்பெருக்கால் மீண்டும் அழிக்கப்படாது. மண்ணுலகை அழிக்க இனி வெள்ளப்பெருக்கு வரவே வராது. அப்பொழுது கடவுள் எனக்கும் உங்களுக்கும் உங்களுடன் இருக்கும் உயிருள்ள எல்லாவற்றிலும் எங்களுடைய தலைமுறையோடும் என்றென்றும் இருக்கும்படி நான் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளமாக என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன். எனக்கும் மண்ணுலகுக்கும் இடையே உடன்படிக்கையின் அடையாளமாக இது இருக்கட்டும். மண்ணுலகின் மேல் நான் மேகத்தை வருவிக்க அதன் மேல் வில் தோன்றும் பொழுது எனக்கும் உங்களுக்கும் சதையுள்ள உயிரினங்கள் எல்லாவற்றிற்கும் இடையே உள்ள என் உடன்படிக்கையை நான் நினைவு கூறுவேன். உயிர்கள் எல்லாவற்றையும் அழிப்பதற்கு தண்ணீர் இனி ஒருபோதும் பெருவெள்ளமாய் மாறாது என்றார். இது ஆண்டவர்களும் அருள்வாக்கு. ஆண்டவரின் உடன்படிக்கையை கடைபிடிப்போர் பாதைகள் உண்மையானவை. ஆண்டவரின் உடன்படிக்கையை கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. Amen.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 18 22 முடிய. அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே முறையாக இருந்தார். அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இருந்தார். நீதியுள்ளவராகிய அவர் நீதியற்றவர்களுக்காக இருந்தார். மனித இயல்போடு இருந்த அவர் இறந்தார் எனினும் ஆவிக்குரிய இயல்புடையவரால் உயிர் பெற்றிருந்தார். அந்நிலையில் அவர் காவலில் இருந்த ஆண்களிடம் போய் தம் செய்தியை அறிவித்தார். நோவா பேழையை செய்து கொண்டிருந்த நாட்களில் பொறுமையோடு காத்து கொண்டிருந்த கடவுளை அந்த ஆவிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலர், அதாவது 8 பேர் மட்டும் அந்த பேழையில் தண்ணீர் வழியாக காப்பாற்றப்பட்டனர். அந்த தண்ணீரானது திருமுழுக்கு முன்னடையாக இதில் இருக்கும் பொழுது உடலின் அழுக்கை போக்கும் செயல் அல்ல. அது குற்றமற்ற மனசான்றுடன் கடவுளுக்கு தரும் வாக்குறுதியாகும். இது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வழியாக இப்போது உங்களுக்கு மீட்பு அளிக்கிறது. அவர் வானதூதர்களையும் அதிகாரங்களையும் வல்லமைகளையும் தமக்கு பணிய வைத்து விண்ணுலகம் சென்று கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அக்காலத்தில் தூய ஆவியால் இயேசு பாலை நிலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். பாலை நிலத்தில் அவர் 40 நாள் இருந்தார். அப்போது சாத்தானால் சோதிக்கப்பட்டார். அங்கு காட்டு விலங்குகளிடையே இருந்தார். வானதூதர் அவருக்கு பணிவுரை செய்தனர். யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது.
இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே ஆராதனை. Praise the Lord. Praise the Lord. மரியே வாழ்க. நல்லா இருக்கீங்களா? இன்றைய தன்னாட்டத்தில் ஏன்னா பிரைஸ் லார்ட் சொல்லும்போது பாதி பண்ண வாய் திறந்த மாதிரி இருந்துச்சு. வீட்டிலே வாயை கட்டி வச்சு எல்லாரும் மாஸ்க் போட்டுக்கிட்டு பிரைஸ் லார்ட். கிறிஸ்தியேசுவில் சகோதர சகோதரிகளே, நவகாலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் இருக்கின்றோம். இன்றைய திருவழிபாடு கடவுளுடைய இரக்கத்தையும் அன்பையும் அவருடைய உடனிருப்பையும் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறது. கடவுள் என்றென்றைக்கும் அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். நமது இந்த இறைவார்த்தை சிந்தனையை, இறைவார்த்தை பகிர்வை இன்றைய பதிலுரை பாடலிலிருந்து நான் துவங்க விளைகின்றேன். இன்றைய பதிலுரை பாடலிலே நாம் வாசிக்க கேட்டோம், 3வது பல்லவியை வாசிக்க கேட்டோம். கடவுள் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார், கடவுள் கருணை உள்ளவராய் இருக்கிறார், கடவுள் பாவிகளுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார், அவர் தொடக்கத்திலிருந்தே கடவுள் இரக்கமும் கருணையும் உள்ள தேவனாய் இருக்கிறார், பேரன்பு கொண்ட இறைவனாய் இருக்கிறார். எனவே கடவுள் தொடக்க முதல், இறைவன் தொடக்க முதலே பேரன்பின் அன்பன் தேவனாய், இரக்கத்தின் தேவனாய், அருளின் தேவனாய் அவர் இருக்கிறார். ஆனால் கடவுளுடைய இந்த இரக்கம், அன்பு நிறைந்த உள்ளம் மனிதனால் உயரப்பட்டது. கடவுள் தனது அன்பை வெளிப்படுத்துவதற்காக மண்ணான மனிதனை தனது உயிர் மூச்சை ஊதி மனிதனுக்குள் ஆவியை கொடுத்து தனது சாயலாய், தனது உருவமாய் அவர் மாற்றினார். மனிதனை தன் வழியாக தனது உருவத்தை, உருவமற்ற தேவன் தனது உருவத்தை மனிதன் வழியாக அவர் பார்த்தார். தன்னை மனிதன் வழியாக இறைவன் பார்த்தார். ஆனால் கடவுள் அவருடைய அந்த அன்பின், அவருடைய இரக்கத்தின், அவருடைய சாயலின் மாட்சிமையை உணராத மனிதன் கடவுளுடைய இயல்பில நான் பங்கு பெற்றிருக்கிறேன், கடவுள் அவரது சாயலிலே என்னை படைத்திருக்கிறார், அவர் அழியாமையை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன், அவர் மகிமையை, மாட்சிமையை நான் பெற்றிருக்கிறேன் என்ற அந்த சத்தியத்தை உணராமல் அவன் கடவுளுடைய இயல்பிலிருந்து பாவத்திலே விலகி செல்கிறான், கடவுளை தூர செல்கிறான், கடவுளிலிருந்து ஓடி ஒளிந்து கொள்கின்றான், கடவுளிலிருந்து அவன் கண்கள் மறைக்கப்பட்டு அவன் தன்னை பார்ப்பவனாக அவன் மாறி விடுகிறான். எனவே ஆண்டவர் அவருடைய உள்ளம் உயர்வடைகிறது. நாம் தொடக்க 6வது அதிகாரம் 6வது திருவசனத்துல இவ்வாறு வாசிக்கிறோம். கடவுள் இந்த மண்ணை பார்க்கிறார், மனிதர்களை பார்க்கிறார். மனிதர்கள் நாளுக்கு நாள் அவர்கள் பாவம் பெருகிக் கொண்டே போனது. 2வது அவருடைய இதய சிந்தனை எல்லாம், இதய சிந்தனை, இதயம் அன்பின் அடையாளம் அல்லது இரக்கத்தின் அடையாளம் அல்லது கனிவின் அடையாளமாக இருக்கிறது. ஆனால் இதயத்தில் எழுகின்ற சிந்தனை ஒரு மனிதனுடைய அடையாளம், ஒரு மனிதனுடைய அடித்தளம் என்பது இதயம் தான். ஆனால் அந்த இதயத்திலிருந்து தீய சிந்தனைகள் நாள் முழுவதுமாக சொல்கிறார். மனிதனுடைய இதயத்தின் சிந்தனைகள் நாள் முழுவதும் தீமையையே சிந்தித்துக் கொண்டிருந்தன. தீமை செய்வதிலே மனிதன் தனது நாட்கள் முழுவதையும் செலவழித்தான். அதை கண்ட ஆண்டவர் அவருடைய உள்ளம் துயரமடைகிறது. அவன் மனம் வருந்துகிறான், மனம் வருந்த வேண்டிய மனிதன் அமைதியாயிருக்கிறான். ஆனால் தேவன் மனம் வருந்துகிறான். எதற்காக மனம் வருந்துகிறான் என்றால், இந்த மண்ணையில் மனிதனை படைத்ததற்காக நான் மனம் வருந்துகிறேன். எனவே இந்த உயிருள்ள இந்த சதையிலே இனிமேல் என் ஆவி தங்காது. கடவுளுடைய ஆவியாக இல்லை என்றால் இந்த உடல் என்பது வெறும் சதை பிண்டம், சதைதான், ஒன்றுமில்லை. ஆக கடவுள் மனிதனை பார்த்து சொல்கிறார், இனிமேல் இந்த சதையிலே எனது ஆவி தங்காது. இப்படி என்றால் மனிதன் வெறும் சதையாய் மாறி போனான்.
எப்பொழுது தேவ ஆவியானவர் எனக்குள் இருக்கிறாரோ, எப்பொழுது கடவுளின் ஆவி எனக்குள் செயல்படுகிறதோ அப்பொழுதுதான் நான் மனிதன். இல்லை என்றால் நான் ஒரு சதை பிண்டம் தான், அவ்வளவுதான். எவ்வாறு விலங்குகள் இருந்து சதையை எடுத்து நாம் வைக்கிறோமோ அதே போல அவ்வளவுதான், ஒரு வெறும் சதை மட்டும்தான். ஆனால் மனிதன் தனது பாவத்தினால் மனிதன் என்ற இயல்பை, கடவுள் என்ற அந்த உருவை அவன் இழந்து போனான். எனவே கடவுள் மீண்டுமாக ஒரு புதிய படைப்பை படைக்க விரும்புகிறார். மீண்டுமாக கடவுளுடைய உள்ளம் என்பது இந்த தீமைகளை அழித்து, ஏனென்றால் மனிதன் மீண்டுமாக நன்மையான மனிதனாய், அவன் நல்ல மனிதனாய், கடவுள் துவக்கத்திலே படைத்த மனிதனாய் வேண்டும் என்பதற்காக இறைவன் மீண்டும் படைக்கிறார். அந்த படைப்பிற்கு முன்பாக ஆண்டவர் எல்லாவற்றையும் படைக்கிறார். எனவே ஆண்டவர் மண்ணில் உள்ள அனைவரையும் நான் அழித்தொழிப்பேன் என்று சொல்லி கடவுள் அவர் தண்ணீரை அனுப்பி, பெரு வெள்ளத்தை அனுப்பி மனிதன் எல்லோரையும் அவர் அழிக்கிறார். ஆனால் அந்த இரக்கத்தின் தீர்வுடைய பார்வை நேர்மையாளரான வாழ்ந்த நோவாவின் மீது, ஒரு குடும்பத்தின் மீது கடவுளின் அருள் பார்வை செல்கிறது. நான் எப்பொழுது நேர்மையாக வாழ்கிறேனோ, நான் எப்பொழுது தூய்மையானதாக வாழ்கிறேனோ, நான் எப்பொழுது கடவுளின் விருப்பத்தின்படி வாழ்கிறேனோ அப்பொழுது கடவுளின் அருள் பார்வை என் மீது இருக்கும். கடவுளை நான் பார்ப்பது என்பது வேறு, ஆனால் கடவுள் என்னை பார்ப்பதற்கு நான் எவ்வாறு வாழ்கிறேன்? நோவாவுடைய வாழ்க்கை கடவுள் அவரை பார்க்கின்றதாய் அவர் மாற்றிக்கொண்டார். நமது வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நமது வாழ்க்கையை கடவுள் பார்த்து என்ன சொல்லுவார்? கடவுள் நோவாவின் மீது அருள் கூர்ந்தார், கடவுள் நோவாவை நினைவு கூர்ந்தார். இப்படி என்ற அந்த ஒரு வாழ்க்கையை நோவா வாழ்ந்தார். கடவுளுடைய பார்வை எப்பொழுது நோவா மீது இருந்தது. எனவே ஆண்டவர் நோவாவின் குடும்பத்தையும் காப்பாற்றிவிட்டு அழகான உடன்படிக்கையை செய்கிறார். அதுதான் இன்றைய முதல் வாசகம். கடவுள் அவர் தானாக வருகிறார் என்றால், கடவுள் எப்பொழுதுமே மனிதனை தேடுகின்ற தேவனாய் இருக்கிறார். மனிதன் கடவுளை தேடுகிறாரோ இல்லையோ, ஆனால் கடவுள் எப்பொழுதுமே மனிதனை தேடி வந்து கொண்டே இருக்கிறார். என்ன தெரியுமா? கடவுளுக்கு அந்த உறவு என்பது முக்கியம். மனிதனோடு உறவு கொள்கிறார், உறவின் தேவனாய் அவர் இருக்கிறார். எனவேதான் உடன்படிக்கையை செய்து கொள்கிறார். கடவுள் மனிதனோடு உடன்படிக்கையை செய்து கொள்கிறார், அதுவும் தானாக வருகிறார். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கிற 4 முறை ஆண்டவர் சொல்கிறார், நான் எனது உடன்படிக்கையை உன்னோடு செய்து கொள்வேன். நான் இனிமேல் இந்த பூமியை தண்ணீரால் அழிக்க மாட்டேன். நான் எனது வில்லை வானத்திலே வைக்கிறேன். நான் என்றென்றைக்கும் இந்த உடன்படிக்கையை நினைவுறுகிறேன். தன்னை பற்றி பேசுகிறார். நான் செய்வேன். மனிதர்கள் செய்கிறார்கள் இல்லையோ, மனிதர்கள் நமது அன்பை, நமது வேலையை ஆண்டவர் எதிர்பார்ப்பதில்லை. கடவுள் நான் செய்வேன் என்றால் என் இதயம் மனிதனுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. என் இதயம் மனிதனோடு உறவு கொள்ள அது விடுத்துக் கொண்டிருக்கிறது. கடவுள் எப்பொழுதுமே நம்மோடு உறவு கொள்கின்ற தேவனாக அவர் இருக்கிறார். எனவே நான் கடவுள் சொல்கிறார், நான் இந்த வேலையை நான் செய்வேன். என்னிடம் என் பிள்ளைகள், எனது மக்கள் என்று கடவுள் அவர் ஒருபோது நம்மை கைவிடாத தேவன் என்று வெளிப்படுத்துகிறார். இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் சொன்னார், ஏதோ இனிமே இந்த தண்ணீர் உங்களுக்கு ஆசீர்வாதமான தண்ணீராய் மாறும். இப்பொழுது இந்த தண்ணீரினால் நீங்கள் அழிக்கப்பட்டீர்கள், எனவே இனிமேல் இந்த தண்ணீர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் என்று ஆண்டவர் சொன்னார். இனிமேல் இந்த தண்ணீரால் இந்த பூமியை நான் அழிக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த தண்ணீரை ஆசீர்வாதமாய் மாற்றினார். எனவேதான் விடுதலை பயனோடு 14ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். இஸ்ராயேல் மக்கள் எகிப்திலிருந்து அவர்கள் கானான் தேசத்தை நோக்கி செல்கிறார்கள். வழியிலே செங்கடல் குறுக்கிடுகிறது. கடவுளை தேடாதவர்கள், கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் அந்த தண்ணீரை சாவி அடையாளமாய் பார்த்தார்கள். இஸ்ராயேல் மக்கள் அந்த தண்ணீரை சாவி அடையாளமாய் பார்த்தார்கள். ஐயோ என்று கதறினார்கள். எகிப்திலே எங்களுக்கு கல்லறைகள் இல்லை என்று இங்கே கொண்டு வந்து எங்களை சாகடிக்கவானே எங்களை அழைத்து வந்தீர். இஸ்ராயேல் மக்களுக்கு அந்த தண்ணீர் சாவி அடையாளமாய் தெரிந்தது. காரணம், அவர்கள் என்னவெல்லாம் அவருடைய இதய சிந்தனையெல்லாம் கடவுள் மீது அல்ல. ஏதோ எங்கோ அழைத்து செல்கிறார்கள், நமக்கு வளமான வாழ் கிடைக்கும், நிறைவான வாழ் கிடைக்கும், நன்றாக உணவு கிடைக்கும், நாம் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை, உணவு உடைப்பு எதற்கும் கவலைப்பட தேவையில்லை என்ற ஒரு எண்ணம் கடவுள் மீது அல்ல. எனவேதான் அவர்களுக்கு அந்த செங்கடல் சாவி அடையாளமாய் தெரிந்தது. ஆனால் ஒரே ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் அது வாழ்வின் அடையாளமாய் தெரிந்தது. எல்லா மனிதனும் தனக்கு
மோசே அண்ணாந்து பார்க்கிறான், கடவுள் தேவனை பார்க்கிறான். சகோதர சகோதரி, வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் இந்த சாவின் விளிம்புக்குள் நீ செல்கிறாயோ, அப்பொழுது எப்பொழுதெல்லாம் உனது வாழ்க்கை என்பது முடிந்து விட்டது, எனக்கு எல்லாம் நிறைவேறிவிட்டது என்று எப்பொழுதெல்லாம் நினைக்கிறாயோ, அப்பொழுது உன் தேவனை பார், உன் தேவனை மேலோக்கிப்பார். வாழ்க்கை என்பது தேவனை பார்ப்பதில் இருக்கிறது, இது உலகத்தை பார்ப்பதில் அல்ல. ஏனென்றால் இந்த உலகம் பிரச்சனைகளும் துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் நிறைந்தது, நம்மை காயப்படுத்துகிற உலகம் இது. அப்படிப்பட்ட உலகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு மீண்டும் மீண்டும் அந்த காயங்கள் தான் கிடைக்கும். இந்த உலகம் வைத்திருப்பது தான் நமக்கு கிடைக்கும். தேவனை பார்ப்போம். மோசே தேவனை பார்த்தார். ஆண்டவர் சொன்னார், முன்னே நடந்து செல், முன்னே செல் என்று சொன்னார். ஆனால் வாழ்க்கையிலே தேவன் உடனிருப்பு நம்மை முன்னேற செய்யும். சாவின் விழிப்பில் நாம் நடந்தாலும், அச்சத்திலே துயரத்திலே நாம் வாழ்ந்தாலும், தேவனுடைய உடனிருப்பு நம்மை முன்னோக்கி செல்ல செய்யும். தேவனுடைய உடனிருப்பை நாம் உணர நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதே போல யோசுவா புத்தகத்தை நாம் வாசிக்கிறோம். 3வது அதிகாரம் 13வது வசனம். இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்தை நெருங்க போகிறார்கள். மீண்டுமாக யோர்தான் நதி அவர்களுக்கு குறுக்கிடுகிறது. யோர்தான் ஆற்றிலே அந்த தண்ணீர் அவர்களுக்கு குறுக்கிடுகிறது. எல்லோரும் மீண்டுமாக பயப்படுகிறார்கள். மீண்டுமாக இந்த தண்ணீர் நமக்கு ஒரு தடையாக இருக்கிறது என்று. ஆனால் ஆண்டவர் யோசுவா என்ற தேவ மனிதனிடம் சொன்னார், இதோ குழுக்கள் அந்த உடன்படிக்கை வேலையை சுமந்து கொண்டு அந்த தண்ணீரை கால்களை வைக்கட்டும் என்று சொன்னார். அவர் கால்களை வைத்தார்கள். தண்ணீர் இரண்டாய் பிரிந்தது. செங்கடல் பிரிந்து வாழ்வின் அடையாளமாய் மாறியது. தேவனை விசுவசித்தவர்களுக்கு, ஆண்டவரை நம்பாத பார்வோன் மக்களுக்கு, கடவுளின் மக்களுக்கு எதிராக வந்த பார்வோன் அவருக்கும் அவருடைய படைகளுக்கும் அதே தண்ணீர் சாவின் அடையாளமாய் மாறியது. தேவனை நான் விசுவசித்தார், தேவனோடு நான் வாழ்ந்தார், இறைவனுடைய அந்த திட்டத்தின்படி வாழ்ந்தார், சாவு எல்லாம் எனக்கு வாழ்வாய் மாறும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பயங்கள் எனக்கு எல்லாம் தைரியமாய் மாறும். அதுதான் தேவனோடு வாழ்கின்ற பிள்ளைகளுக்கு கொடுத்து வைக்கின்ற ஆசீர்வாதம், கொடுத்து வைத்திருக்கின்ற ஆசீர்வாதம். எசேக்கியேல் புத்தகத்திலே 47வது அதிகாரம் 9வது திருவசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஆலயத்திலிருந்து வழிந்தோடுகின்ற தண்ணீர் எல்லா இடங்களிலும் பாய்கிறது, ஆறாய் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அந்த தண்ணீர் பாய்ந்த இடங்களில் எல்லாம் உயிர்கள் வாழ்கின்றன. எசேக்கியேல் 47:9. ஆக கடவுளின் ஆலயத்திலிருந்து வழிந்து ஓடுகின்ற தண்ணீர் வாழ்வின் அடையாளமாய் இருந்தது. உயிர்கள் எல்லாம் வாழ்ந்தன. மரம், செடி, கொடிகள் எல்லாம் உயர்ந்து வளர்ந்தன. மனிதர்கள் அவர்கள் வாழ்வை உயிரை பெற்றுக் கொண்டார்கள். ஆக இந்த தண்ணீர் வாழ்வின் அடையாளமாய் மாறியது. இந்த தண்ணீரை குறித்து 2ஆம் வாசகத்திலே பேதுரு சொல்கிறார், அந்த தண்ணீர் சாவின் அடையாளமாய் மாறியது. ஆனால் ஒரு சிலருக்கு அது வாழ்வின் அடையாளமாய் மாறியது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த நோவா காலத்தில் ஏற்பட்ட அந்த தண்ணீர் நமக்கு திருமுழுக்கின் தண்ணீராய், வாழ்வின் தண்ணீராய் மாறியது. இயேசுவினால், அவருடைய இறப்பினால், அவருடைய உயிர்ப்பினால், அவருடைய உடனிருப்பினால். இத்தனை 3 காரியங்களை குறித்து பேதுரு சொல்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக இறந்தார். 1, நம் பாவங்களுக்காக அவர் இறந்தார் என்று சொல்கிறார். கடவுளோடு நம்மை ஒப்புரவாக அவர் நமக்காக இறந்தார். இது தவக்காலம் என்பது கடவுளோடு ஒப்புரவாகுது, மனிதரோடு அல்ல, இந்த உலகத்தோடு அல்ல. எனவேதான் நாம் இந்த தவக்காலத்தில் அதிகமாக ஜெபிக்கிறோம். ஏன் தெரியுமா? மனிதரோடு பிரிவு வாழ்ந்து கடவுளோடு ஒன்றிணைவதற்கான ஒரு காலம் இது. அதற்காகத்தான் தவக்காலத்திலே நாம் அதிகமாக ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். 2வது, பாவத்திற்கு மனமாற்றம். இந்த பாவத்திற்கான மனமாற்றம் என்பது நான் கடவுளுடைய அந்த கட்டளைகளை வாழ்வதிலே இந்த பாவத்திற்கான மனமாற்றத்தை நான் பெற்றுக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து என் பாவத்திற்காய் இறந்தார். அவர் எனக்காய் உயிர்த்தெழுந்தார். எவ்வாறு உயிர்த்தெழுந்தார்? எனது மனித இயல்பிலே தோன்றிய இயேசு கிறிஸ்து அவர் ஆவிக்குரிய இயல்போடு அவர் தோன்றினார். அப்படி என்றால் மீண்டுமாக ஆதாம் ஏவாள் எவ்வாறு கடவுளின் இயல்போடு கடவுளின் சாயலோடு படைக்கப்பட்டார்களோ அதே இயல்போடு இயேசு கிறிஸ்து என்னையும் அவர் மாற்றுவதற்காக உயிர்த்தெழுந்தார். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து என்னையும் இந்த அழிவுக்குரிய இந்த உடலையும் ஆவியின் உடலாய், வல்லமையின் உடலாய், மாட்சிமைக்குரிய உடலாய் மாற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்து எதற்காக உயிர்த்தெழுந்தார் என்று தெரியுமா? அவர் தந்தையின் வலப்பக்கத்திலே அமர்ந்திருக்கிறார். எதற்காக உயிர்த்தெழுந்து தந்தை வலப்பக்கத்திலே அமர்ந்திருக்கிறார்? உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுவதற்கென்று, உங்களுக்காக எனக்காக ஜெபிப்பதற்காக இயேசு கிறிஸ்து தந்தை வலப்பக்கத்திலே
இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காய் கடவுளிடம் நம்மை ஒப்புரவாக்குவதற்காய் தன்னையே வழியாக அவர் ஒப்புக் கொடுத்தார். எபிரேயர் 2:18 வாசிக்கிறோம். அவர் எல்லா விதமான சோதனைக்கு உள்ளாகி சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் பக்கபலமாய் இருக்கிறார். எபிரேயர் 7:25 வாசிக்கிறோம். நமக்காக பரிந்து பேசுவதற்கென்று இயேசு கிறிஸ்து தந்தையின் வலப்பக்கத்திலே உயிர் வாழ்கின்ற தேவனாய் இருக்கிறார். இயேசு உயிர் வாழ்கிறார். நாம் விசுவசிக்கிற தேவன், நாம் அறிக்கையிடுகிற தேவன் உயிர் வாழ்கிறவர். இறந்தவரை பற்றி நாம் பேசவில்லை, இறந்த ஒரு மனிதரை பற்றி நாம் பேசவில்லை, வாழ்ந்து இறந்து ஒன்றுமில்லாமல் போன ஒரு மனிதரை பற்றி நாம் பேசவில்லை. மாறாக நமக்காக இறந்து உயிர் தெழுந்து உயிர் வாழ்கின்ற ஒரு இறைவனை நான் விசுவசிக்கிறேன். அதுதான் எனது கிறிஸ்தவனுடைய ஒரு பெருமை. என்ன தெரியுமா? உயிரோடு வாழ்கின்ற ஒரு தேவனை நான் விசுவசிக்கிறேன். எங்கும் இல்லை, எந்த மதத்திலும் இல்லை. தைரியமாக சொல்லலாம், உயிர் வாழ்கின்ற ஒருவரை நான் விசுவசிக்கிறேன். அது உயிர் வாழ்கின்ற தேவன் எனக்காக எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் எதை ஏற்றுக்கொண்டார்? எனது மனித இயல்பை ஏற்றுக்கொண்டார். எனவே தான் ஆண்டவர் தூய ஆவியினால் வழிநடத்தப்படுகிறார். தூய ஆவியினால் வழிநடத்தப்படி எதற்காக? சோதிக்கப்படுவதற்காய் பாலை நிலத்திற்கு ஆண்டவர் வழிநடத்தப்படுகிறார். பாலை நிலம் என்பது ஒன்றுமில்லாத இடம். உங்கள் வாழ்க்கையில ஒன்றும் இல்லை என்று நீங்கள் நினைக்கின்ற சூழ்நிலையிலே தேவ ஆவியானவர் இருக்கிறார். தேவ ஆவியானவரை வழிநடத்துகிறார். அவர் ஒன்றுமில்லாத சூழ்நிலையை அவர் எல்லாம் நிறைவான சூழ்நிலையை மாற்றுவார். இதற்காக இயேசு பாலைவனத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டார். அங்கு தனிமையாய் இருந்தார், ஜெபத்தில் கிடைத்திருந்தார். தனிமையாய் இருந்தார், ஜெபத்தில் கிடைத்திருந்தார். இந்த தவக்காலத்தினுடைய அதிகமாக நாம் சிந்திப்பது ஜெபம். அதிகமாக வலியுறுத்துவது ஜெபம். தவக்காலத்துல இறைவனோடு ஒப்புரவாக வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரி காட்டினார். 40 நாட்கள் அவர் தனிமையிலே தந்தையோடு தன்னை இணைத்துக் கொண்டார். எதற்காக? நாம் தந்தையோடு ஒப்புரவாக வேண்டும் என்பதற்காக. எனவே இந்த தவக்காலத்துல நாம் அதிகமாக ஜெபத்திலே இணைந்திருப்போம். ஆண்டவர் அந்த பாலைவனத்தில் இருக்கின்ற பொழுது அவர் சோதிக்கப்பட்டார். சாத்தானால் சோதிக்கப்பட்டார். உடலினால் அவர் சோதிக்கப்பட்டார். அவர் எந்த நீர் அருந்தாமலும் அவர் வாழ்ந்தார். எனவே அவர் உடலினால் சோதிக்கப்பட்டார், சாத்தானால் சோதிக்கப்பட்டார். ஆனால் அவர் எல்லாவற்றையும் வென்றார். நமது வாழ்க்கையில் கூட அன்னைக்கு ரொம்ப பேர் என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை எனக்கு ஏற்கனவே தெரியவில்லை, சடனா எனக்கு நோய் வந்துருச்சு, எனக்கு என் வாழ்க்கையில என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை, என் தொழில பிரச்சனை, தோல்விகள், அவமானங்கள், எப்பொழுது பார்த்தாலும் நாம் பிரச்சனைகள் என்று நம்ம வாழ்க்கையிலே சோதனைகள் நிறைந்திருக்கிற நினைக்கின்ற வேளையில இயேசு கிறிஸ்து தன் சோதனையை ஜெபத்தினால் வென்றார். நாம் ஜெபத்தினால் சோதனைகளை வெல்வோம். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து பாலைவனத்திலே விலங்குகளோடு விலங்குகள் மத்தியிலே வாழ்வது மிக மிக கடினம். ஆனா இன்னைக்கு அது பிரச்சனையே இல்லை. ஏன்னா விலங்குகள் மத்தியிலே வாழ்ந்துவிடலாம், மனிதர்கள் மத்தியில் வாழ்வதுதான் பெரிய பிரச்சனை. ஆமா, மனிதர்கள் மத்தியில் வாழ்வதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதனால்தான் ஒருமுறை விலங்குகள் எல்லாம் காட்டிலிருந்து நாட்டுக்குள் வந்துடுவான். ஒருவர் கேட்டாராம், நான் விலங்குகளே உங்கள் இருப்பிடமானது, அந்த காட்டிலிருந்து ஏன் நாட்டிற்குள் வருகிறீர்கள் என்று. அவர்கள் சொன்னார்களா, மனிதர்கள் விலங்குகளாய் மாறி போனதால் நாங்கள் எங்கள் இடத்தில் இருக்க முடியவில்லை என்று. ஆம், எவ்வளவு விலங்கு குணங்கள், எவ்வளவு விலங்குக்குரிய குணங்கள் எனது உள்ளத்தில் நமது வாழ்க்கையில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து விலங்குகளோடு வாழ்ந்தார். பயம், அச்சம் நிச்சயமாக சிங்கம், புலி, கரடி இவையெல்லாம் இருக்கும்போது நம்ம நிம்மதியை வாழ முடியுமா? அதை விட அதிகமான பாலைவனத்திலே அதிகமாக இருக்கக்கூடியது பாம்பு. ஆனால் தேவன் அந்த பயத்தை அவர் தனது சக்தியினால், வார்த்தையினால் வெற்றி கொண்டார். பாம்பு என்ற சாத்தானை நாம் எப்பொழுதெல்லாம் பயப்படுவோமோ, எப்பொழுதெல்லாம் அச்சப்படுறோமோ, அப்பெல்லாம் இறை வார்த்தையை எடுத்துக் கொள்வோம். இறை வார்த்தையை சொன்னால், நான் பயப்படும் நாளிலே, நான் அச்சப்படும் நாளிலே என் தேவனை நோக்கி நான் பார்ப்பேன். அவர் எனக்கு விண்ணகத்திலிருந்து அவர் எனக்கு பதிலளிப்பார். ஆக இயேசு கிறிஸ்து தனது அச்சத்தை, தனது பயத்தை இறை வார்த்தையால் அவர் நோக்கினார். நான்காவதாக அவர் பாலைவனத்தில் இருக்கிற பொழுது அவர் தூய ஆவியானவரால், வான தூதர்களால் அவர் பணிவிடை செய்யப்பட்டார். ஆக தனிமையின் வேதனையிலே, நோயின் பயத்திலே, அச்சத்திலே நான் வாழ்கின்ற நிலையிலே எனக்கு துணையாளராக
என் தேவன் தனது வான தூதரை அனுப்பியிருக்கிறார். Praise God. Praise God. அவர் தன் வானத்தில் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். என்னோடு கூட இருப்பதற்காய் என் வேதனையிலே, என் துக்கத்திலே, என் அச்சத்திலே, என் பயத்திலே, என் தோல்வியிலே, என் அவமானத்திலே, எனது சாவின் நேரத்திலே என்னோடு கூட இருக்க, எனக்கு பலம் கொடுக்க வான தூதரை என் தேவன் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த சோதனை நமக்கு வெளிப்படுத்துவது. நாம் நினைக்கலாம் பாவத்தினுடைய வழிதான் சோதனை என்று. இயேசு கிறிஸ்து ஏன் சோதிக்கப்பட்டார்? எபிரேயர் 2:17-18 ஒரு அழகான ஒரு பதிலை நாம் காண்கிறோம். கடவுள் பணியில் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாய் இருந்து மக்களுடைய பாவங்களுக்கு, அவருடைய பாவங்களுக்கு கடுவாயாக எல்லாவற்றிலும் தன் சகோதர சகோதரிகளைப் போல் அவர் ஆக வேண்டியிருந்தது. இவ்வாறு தாமே சோதனைக்குள்ளாகி துன்பப்பட்டதினால் சோதிக்கப்படுகிற எல்லோருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவர். Praise the Lord. நம் சோதனை வேலையிலே, நம் துக்க வேலையிலே, நம் பயத்தின் வேலையிலே, அச்சத்தின் வேலையிலே கடவுளை பிடித்துக் கொள்வோம். ஒரு நிமிடம் நாம் பிடிக்கிறோம். நமது வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கின்ற சோதனைகள், நாம் அனுபவிக்கின்ற வேதனைகள், நம் உள்ளத்தில் இருக்கின்ற பயம், உடல் பயம், நோயை குறித்த பயம், தோல்வியை குறித்த பயம், நாளையை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், நோயை குறித்த அச்சம். இன்னொரு வாழ்க்கையில் எத்தனை பயங்கள் இருக்கின்றன. இன்னொரு வாழ்க்கையிலே நாம் நம்பிக்கையற்ற சூழ்நிலையை வாழ்ந்திருக்கிறோமே. எல்லாவற்றையும் ஒரே ஒரு நிமிடம், ஒரே ஒன்று, அந்த தேவனுடைய பாதத்திலே, அந்த தேவனுடைய பரிசுத்தமிக்க இந்த பலிபீடத்திலே நாம் ஒப்பு கொடுப்போமா? இயேசுவே, என் வாழ்க்கையிலே சோதனைகள், தாங்க முடியாத சோதனைகள், நினைக்காத, நான் எதிர்பார்க்காத தோல்விகள், அவமானங்கள், நோய்கள், அச்சம், நாளையை குறித்த அச்சம், என் பிள்ளைகளின் எதிர்பார்ப்பை குறித்த அச்சம், தோல்வி பயம், எனது தொழிலே தோல்விகள், நான் தோற்றவனாய் இந்த உலகத்திற்கு நான் வாழ்ந்திருக்கிறேன் அப்பா. நான் நோயுள்ள மனிதனாய் இந்த உலகம் என்னை மாற்றி இருக்கிறது. அச்சப்படுகின்றவனாய், தோற்று போனவனாய் நான் வாழ்ந்திருக்கிறேன் அப்பா. நம்பிக்கையோடு அவர்கிட்ட சொல்லுவோம், நம்பிக்கையோடு சொல்லுவோம், நீ என்னோடு உடன் இருக்கிறேன், இயேசுவே என் கூட இருக்கிறேன் அப்பா அப்படின்னு நம்பிக்கையோடு சொல்லுவோம். வியாதியின் நேரத்தில் என் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் என் நண்பரானீரே. நம்பிக்கையோடு சொல்லுங்க, என் வைத்தியரா, சோதனை வியாதியின் நேரத்தில் என் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் என் நண்பரானீரே. என்னுடைய வல்லமையோடு தேவாவுக்கு நன்றி, என் பலமுக்கு நன்றி. வைத்தியரே, என் நண்பரும் நீரே, வைத்தியரே, என் நண்பரும். வீடு சொல்லுவோமா? என் வைத்தியரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதான். கரங்களை உயர்த்தி இயேசுவே நீங்கதான் சொல்லுங்க. எல்லாமே நீங்கதான். எனக்கெல்லாம் நீங்கதான்ப்பா. எல்லாமே நீங்கதான். ஆண்டவரே பாட்டு சொல்லுங்க, பாட்டு சொல்லுங்க. எல்லாமே நீங்கதான்ப்பா. கூடவே இருக்கும் இயேசுவே. இல்லாம நான் வாழ முடியாது.
முற்றும் மீட்க வல்லவராக இருக்கிறார். அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கென்று என்றும் உயிர் வாழ்கிறார் என்று எங்களுக்கு நம்பிக்கையின் ஒளியாயிருக்கிற எங்கள் ஆண்டவரே, இதோ இந்த வேளையில உம்மிடம் நாங்கள் நம்பிக்கையோடு எங்களுடைய வேண்டுதல்களை எடுத்து வைக்கின்றோம். அன்பே உருவான இறைவா, அன்புபடி அகிலமெங்கும் முன்னெடுத்து செல்லும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயர் மற்றும் அனைத்து பணியாளர்களையும் ஆசீர்வதிக்கவும், தங்களது எடுத்துக்காட்டான வாழ்வால் இயேசுவே இறைமகன் என்று அறிக்கையிடவும் தேவையான அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீதியின் அரசே, எமது நாட்டின் தலைவர்கள் நடுநிலையோடு மக்களை ஆளவும், நாட்டின் வளர்ச்சிக்காக தன்னலமின்றி உழைக்கவும், மக்கள் பணி கடவுள் பணி என்பதை உணர்ந்து பணி செய்ய வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பாதுகாக்கும் வரமனே, உலகில் வாழும் அகதிகள், ஏழைகள், வாழ்வினை இழந்தோர் அனைவருக்கும் வாழ்வழிக்கும் ஊற்றாக இருந்து அவர்களின் வாழ்வில் ஒளியேற்றி உமது அன்பை அவர்கள் சுவைக்க தேவையான அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஒளியான இறைவா, இந்த தவக்காலத்தில் பயணிக்கும் நாங்கள் எங்கள் நல்ல சிந்தனை, சொல், செயல்கள் மூலம் ஒளியான உண்மை என் இதயத்தில் தாங்கி மற்றவர்கள் வாழ்வில் அதை பிரதிபலிக்க தேவையானவும் ஆவின் கொடைகளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக இந்த வேளையிலே நாம் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். நாம் இரக்கத்தை பெறவும், ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும், அருள் நிறைந்த அரியணையை துணிவுடன் அணுகிச் செல்வோமாக என்று எபிரேயர் 4:14 ஆண்டவரே எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீர். இதோ உமது பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ விதமான பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சோதனைகள், தோல்விகள், அவமானங்கள், நோய்களோடு உமது இரக்கம் மிகுந்த இந்த அரியணையாகிய இந்த புனித வழிமிடத்தை அணுகி வந்திருக்கிறார்கள். அவர்கள் உங்களிடம் எடுத்து வைத்த எல்லா மன்றாட்டுகளையும்
அருள் கூர்ந்து தயை கூர்ந்து தந்தருபடியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உலகம் இரத்தமாக எங்களுக்கு மாறுவதாக அவர் பாடுபட கணிந்து தம்மை கையளித்த அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடனுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தை வீண்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று நமக்கு ஊழிய புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்தில் பங்கு கொள்ளுமைகளை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உங்களை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூறுகிறோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர் பீட்டர் மச்சார் எல்லா திருநிலைகளாகிய அனைவரோடும் ஒரு திரு அவை நிறைவு பெற செய்தோம். மேலும் இருக்கிற எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகமொழியோடு ஏற்றிருந்தோம். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் தாயும் பாதுகாவலியுமான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் புகழ்ந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் இறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் ஆமென்.
துணிந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவத்தின் சோதனைகள், வேதனைகள், நோய்கள், துக்கங்கள், துயரங்கள், அவமானங்கள், தோல்விகளிலிருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் பயமும் அச்சமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. அமைதி தரும் கடவுள் சாத்தானை நம் காலடியிலே மிதிப்பதற்குரிய வல்லமையை, அதிகாரத்தை தந்து அமைதியை உள்ளத்திலே நிலையாய் கொடுத்திருக்கிறார். இறைவன் கொடுத்த அந்த நிலையான அமைதியை ஒருவர் மற்றவரை பார்த்து மகிழ்ச்சியோடு பறித்து இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர், நம் சோதனைகளிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக நம்மோடு உடன் இருக்கின்ற தேவன், நமக்காய் பரிந்து பேசுகின்ற தேவன், உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. இந்த செம்மறியின் விருதுக்கு அழைக்கப்பட்டுள்ள நம் அனைவரும் பேர் பெற்றோர். வார்த்தை மட்டும் சொல்லியிருக்கிறது ஆன்மா.
Thank you.
அறிவிப்பு. இன்று நவநாளத்தின் முதல் ஞாயிறு. அன்புக்குரியவர்களே, ஆன்லைன் மறைகளின் வகுப்புகள் நடைபெற்று வருகின்றது. ஏற்கனவே 10 பாடங்கள் முடிவுகளை இன்னும் 4 பாடங்கள் மட்டுமே இன்றுள்ளது. இந்த மறைகல்வி வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளை கலந்து கொள்ள ஊக்குவிக்குமாறு பெற்றோர்களாகியவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நமது பங்கின் சிறுவர் சிறுமியர்களுக்கு புது நன்மை மே மாதம் 16ஆம் தேதியும் உறுதி முதல் மே மாதம் 23ஆம் தேதியும் வழங்கப்படும். உங்கள் பிள்ளைகளை வீட்டிலேயே தயார்படுத்துங்கள். பள்ளிகள் திறந்த ஞாயிறுதோறும் மறைகளின் வகுப்புகள் நமது வேளாலயத்தில் நடைபெறும். இன்று முதல் வேளாலயத்தில் பின்புறமுள்ள நற்கருணை ஆராதனை சிற்றாலையில் உங்கள் தனிப்பட்ட ஜெப வழிபாட்டிற்காக காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். நமது திருத்தல பேராலயத்தில் உணவு அனுஷ்டானம் தினமும் காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை வழங்கப்படும். சனிக்கிழமைகளில் காலை 9:30 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை வழங்கப்படும். தவ காலத்தில் இறுதி வாரம் வரை காத்திராமல் முன்னதாகவே வந்து நல்ல பாவ செயல்களும் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நமது உயர்மறை மாவட்ட இளையோர் ஆணையம் அல்சூரில் உள்ள இறை இறக்க தியான இல்லத்துடன் இணைந்து வருகின்ற ஞாயிறு 28ஆம் தேதி அன்று காலை 9:30 மணி முதல் மாலை 4 மணி வரை இளைஞர்களுக்கான ஒரு நாள் சிறப்பு தியானத்தை ஏற்பாடு செய்தது. தியான நிகழ்ச்சி மேசி தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பப்படும். எனவே தங்கள் இல்லங்களில் உள்ள இளையோர் இளம்பெண்களை இந்த சிறப்பு தியானத்தில் பங்கேற்று செய்வார் அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகிற மார்ச் மாதம் 6ஆம் தேதி முதல் அன்று முதல் சனிக்கிழமை அன்று முதல் மாதந்தோறும் முதல் சனிக்கிழமை அன்று நமது திருத்தல பேராலயத்தில் நடைபெறுகின்ற இரவு ஆராதனை அன்று இரவு 10 மணி முதல் மறுநாள் வெளியில் 5 மணி வரை நடைபெறும். அன்புக்குரியவர்கள், உயர்மறை மாவட்டத்தில் மேரி கேத்தலிக்.com என்ற பெயரில் நிகழ்நிலை திருமண தகவல் இணையதளம் துவங்கப்பட்டுள்ளது. திருமணத்திற்காக வரம் தேடுபவருக்கு பயன்படும் வகையில் இந்த இணையதளம் செயல்படும். குழு ஒன்று நமது வேளாண் வளாகத்தில் இன்று உங்களுக்கு உதவ காத்திருக்கின்ற மற்ற விவரங்களுக்கு அவர்களை அணுகவும். தவமானத்தில் சிலுவை பாதைகள் கீழ்கண்டவாறு நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 6 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலி, தொடர்ந்து ஆங்கிலத்தில் சிலுவை பாதைகள் நடைபெறும். புதன்கிழமைகளில் மாலை 6 மணிக்கு கன்னடத்தில் திருப்பலி, தொடர்ந்து கன்னடத்தில் சிலுவை பாதை நடைபெறும். வெள்ளிக்கிழமைகளில் காலை 9 மணிக்கு கன்னடத்தில் திருப்பலி, தொடர்ந்து கன்னடத்தில் சிலுவை பாதை. வெள்ளிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு தமிழ் திருப்பலி, தொடர்ந்து தமிழ் சிலுவை பாதை. வெள்ளிக்கிழமைகளில் மாலை 6 மணிக்கு தமிழ் திருப்பலி, தொடர்ந்து தமிழ் சிறப்பு சிலுவை பாதை நமது ஆலய வளாகத்தில் நடைபெறும். அடுத்த வாரம் முதல் சனிக்கிழமை தோறும் கத்தோலிக்க வினவல் நிலையம் நமது பேராலய வளாகத்தில் உள்ள நற்செய்தி நிலையத்தில் அருள் சகோதரிகளின் செயல்பாட்டில் நடைபெறும். காலை 9 மணி முதல் மதியம் 12 மணி வரை, மதியம் 1 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்படும். இந்த வினவல் நிலையத்தில் தன்னார்வ பணியாற்ற தொண்டர்களை அழைக்கின்றோம். காலை நேரத்தில் 2 மற்றும் மதிய நேரத்தில் 2 4 பேர்கள் தேவைப்படுகின்றனர். தன்னார்வ தொண்டர்கள் உங்கள் பெயர்களை இம்மாதம் 27ஆம் தேதிக்குள்ளாக நமது பங்கு தந்தையிடம் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மார்ச் 12 மற்றும் 13ஆம் தேதி மருத்துவ முகாம் ஒன்று நமது திருத்தல பேராலயத்தில் நடைபெறும். புனித மார்த்தா மருத்துவமனை மக்கள் தொடர்பு அதிகாரி ஏற்பாடு செய்துள்ள இந்த மருத்துவ முகாமில் நீரிழிவு, இரத்த அழுத்தம், இதய நோய்கள் ஆகியவை பரிசோதிக்கப்படும். நாளை திங்கட்கிழமை 22ஆம் தேதி புனித பேதுருவின் தலைமை நினைவு. மேலும் நம் திருத்தல பேராலயத்தில் நவகால தியானம் மார்ச் மாதம் 15ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை நடைபெறும். மார்ச் 15, 16ஆம் தேதி ஆங்கில மொழியிலும், 17, 18 கன்னட மொழியிலும், மார்ச் 19, 20 தமிழ் மொழியிலும் சிறப்பு தியானம் இரட்சக சபை குழுக்களால் நடைபெறும். எனவே தியானத்தில் பங்கேற்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. ஆசிரியர் எழுந்திருக்கவும்.
அன்புக்குரியவர்களே, இளம் தம்பதியருக்கு திருமணமான புதிய தம்பதியினருக்கு உதவுவதற்கும் அல்லது திருமணத்திற்காக தயாரித்துக் கொண்டிருக்கின்ற ஆண் பெண் இவர்களுக்கு உதவுவதற்காக திருமண வாழ்க்கையில இதை ஆசிரோடு நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தம்பதியரை நான் வரவேற்கிறேன். எனவே அப்படி இளம் தம்பதியருக்காக ஒரு புதியதாக ஒரு ஆபீஸ் நமது பேராலயத்தில் திறக்கப்பட இருக்கிறோம். எனவே திருமணமான புதிய தம்பதியர் அல்லது திருமணம் செய்யக்கூடியவர்கள் அந்த அலுவலகத்திலே அணுகலாம். எனவே தன்னார்வத்தோடு அவர்களுக்கு பயிற்சிகள் மறைமாவட்டத்தில் அளிக்கப்படும். எனவே தம்பதியர் அல்லது ஆண் பெண்கள் நீங்கள் முன்வரலாம். அப்படி யாராவது இந்த ஒரு ஆலோசனை கொடுக்கின்ற உங்களுடைய இந்த வாழ்க்கை, இந்த திருமண வாழ்க்கை பிறருக்கு ஆலோசனையாக கொடுத்து நல்ல ஒரு தம்பதியராக அவர்கள் புரிந்து கொண்டு வாழக்கூடிய தம்பதியராக வழிநடத்த விருப்பம் உள்ளவர்கள் என்னை நீங்கள் சந்திக்கலாம். உங்கள் பெயர்களை கொடுக்கலாம். ஆண் பெண் அல்லது இருவரும், கணவன் மனைவி இருவரும் நீங்கள் இணைந்து அந்த பணியை செய்ய விரும்பினால் தயவு செய்து நீங்கள் என்னை சந்தித்து அதற்கான அந்த ஆலோசனை பெரும்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி கூறிவன்றாக ஆண்டவரே துயரம் விலக உணவினால் எங்கள் நம்பிக்கை முன்னேறவும் எதிர்நோக்கு வளரவும் அன்று உறுதியடையவும் உண்மை அதனால் உண்மையான உணவாம் கிறிஸ்துவை ஆண்டவருடன் ஆட கற்றுக்கொள்வதோடு உமது வாயின்று புறப்படும் எல்லா வாழ்வுகளும் சுகம் தரும் விடுதலை தரும் வார்த்தைகளால் வாழ்ந்திட ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உம் மக்கள் நிறைவான ஆசிரியர்களிட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் துன்பத்தின் நம்பிக்கை வளர்வதாக, சோதனையில் நற்பண்பு உறுதி பெறுவதாக, நிலையான மீட்பு உம் பிள்ளைகளுக்கு அருளப்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது, உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பம், உங்கள் தொழில், உங்கள் முயற்சிகள், திட்டங்கள் மீது என்றென்றும் தங்கி வழி நடத்துவாராக. இறைவனின் அன்பிலும் அன்னையின் ஆசிரியம் சோதனைகளை உறுதியாக நிலைத்திருக்கக்கூடிய அருளை ஜபத்திலும் இறை வார்த்தையில் வாழக்கூடியவர்களாக வாழ சென்ற வாழுங்கள். திருப்படி நம் வாழ்வில் தொடரட்டும். கண்ணீர்